இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு இருவகையான மனிதர்களை பற்றி சொல்லுகிறது. கடவுளின் பிள்ளைகள், அழகையின் பிள்ளைகள். இன்றைய முதல் வாசகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டதிலிருந்து பார்த்தோம் என்றால், கடவுளின் பிள்ளைகள் நேர்மையுடனும் அன்புடனும் நடந்து கொள்வார்கள். அதற்கு நேர்மாறாக நடப்பவர்கள் அழகையின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தொடர்ந்து இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து நாம் வாசித்ததிலிருந்து நாம் சிந்திக்கின்ற பொழுது, கடவுளின் பிள்ளைகள் அன்பும் நேர்மையோடும் நடந்து கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் அன்பும் நேர்மையுள்ள இறைவனை பிறருக்கு சுட்டியும் காட்டுவார்கள். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் செய்கின்றார். ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டி இதோ இறைவனின் செம்மறி என்று தம்முடைய சீடர்களுக்கு காட்டுகின்றார். ஆனால் அன்பும் நேர்மையும் கொண்டு வாழாத அழகையின் பிள்ளைகள் இதை செய்ய மாட்டார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்வில் அன்பும் நேர்மையோடும் வாழ வேண்டும். அப்படி வாழ்கின்ற பொழுது நம்முடைய செயல்களும் நடத்தையும் இறைவன் யார் என்று நம்மிடம் வருபவர்களுக்கு சுட்டி காட்டும். அந்த யோவான் மட்டும் அதை செய்யவில்லை, அவருடைய சீடரான அந்திரேயவும் அதை செய்கின்றார். அவர் தன்னுடைய சகோதரரான சீமோனுக்கு ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டுகின்றார். நான் மெசியாவை கண்டேன் என்று சொல்லி அவரை அழைத்து வருகின்றார். எனவே நம்முடைய வாழ்விலே நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் அன்போடும் நேர்மையோடும் வாழ முயற்சி செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் நம்மிடம் வருபவர்களுக்கு நாம் ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்ட வேண்டும். நாம் கண்டு கொண்ட அந்த மெஸ்ஸியாவை, நாம் அனுபவிக்கின்ற அந்த ஆண்டவரை நம்மிடம் இருப்பவர்களுக்கு நாம் சுட்டி காட்ட வேண்டும். அதைத்தான் இன்ற இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே நம்முடைய வாழ்வுக்கான இந்த பாடத்தை எடுத்துக்கொள்வோம். அன்றாட வாழ்வில் நாம் ஆண்டவர் இயேசுவுக்கு நேர்மையோடும் அன்போடும் நடந்து அவரை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டி அவர்களையும் இன்றைய திருப்பாடலில் வருவது போல கடவுள் அருளுகின்ற விடுதலையை காண செய்வோம். அதற்கான அருளை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.